நேயர்கள் அனைவரையும் இல்லக்கனவு நிகழ்ச்சிக்கு மறுபடியும் அன்போடு அழைக்கிறோம். சரி நேயர்களே, இப்போ இல்லக்கனவு நிகழ்ச்சியில தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தருணத்துல வீட்லயே இயற்கை முறையில எந்த அளவுக்கு தரமான ஒரு உரத்தை நாம தயாரிக்க முடியும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காரு திரு சுனில் இஸ்மாயில் அவர்கள். வாங்க நேயர்களே, அதை தொடர்ந்து கேட்போம். செடி வளர்ப்பு என்பது ஒரு கலை. நாம் வாழ்வதற்கு உணவு அவசியம். அதேபோல் செடிகளுக்கு சுத்தமான உணவு தேவை. இந்த உணவையும் நம் வீட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான எளிய வழிமுறைகள். இப்ப அங்க மக்குறீங்களா? அப்ப மக்கும் போது அந்த சூடெல்லாம் குறைஞ்சிடும். அப்ப ஆறி போயிடும். இது ஆறி போனது மண்புழு விரும்பி சாப்பிடும். அதுல இருந்து கொண்டு வந்து இந்த தொட்டி, அதாவது எல்லா வீட்டிலும் 2 தொட்டி இருந்தா போறோம். ஒரு தொட்டியில இனிஷியல் கம்போஸ்டிங், அது சூடு போயிட்டு ஆறி போயிடும். ஆறி போன பிறகு இன்னொரு தொட்டியில வர்மி கம்போஸ்டிங், இதுல மண்புழு வளர்த்து இந்த பாருங்க. இப்போ அந்த மண்புழு அது சாப்பிட்டு இந்த மாதிரி மண்புழு எருவா தயாரிக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அது குப்பை. இந்த குப்பையிலிருந்து இது தயாரிக்கப்பட்ட இது எரு. இப்போ இந்த எருவை நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுப்போமா மோந்து பார்க்குற மாதிரி மோந்து பார்த்துக்க சொல்லுங்க. வாங்க, இது கொஞ்சம் மோந்து பார்த்து சொல்லுங்க, இது எப்படி இருக்கு, என்ன வாசனை இருக்கு? மண் வாசனை, அவ்வளவு. ஆமா, அதாவது குப்பை போய் அருமையான எருவா மாதிரி அழகான ஒரு மண் வாசனை சுத்தமான மண் வாசனை. இது உணவு. யாருக்கு உணவு? எல்லா செடி கொடிகளுக்கும் உணவு. இது கொடுக்கும்போது செடி நல்லா வளரும், தண்ணியும் பிடிச்சி வைக்கும். கூட அந்த தேங்காய் மட்டை போட்டு மழை ஒழுக்கு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயில் காலத்தில் உங்களுடைய செடிகளை அருமையாக வளர்த்து ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்க்க முடியும். தோட்டக்கலையில் ஆர்வம் இருந்தாலும் அதை ஏற்படுத்துவதற்கு தேவையான இடம் இல்லை என்ற கவலை இனி இல்லை. அழகிய தோட்டம் குறைவான இடம் உள்ள வீடுகளிலும் சாத்தியம். செடி வளர்க்கணும்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, இடம் இல்லைங்களே, அதாவது நம்ம ஃப்ளாட்ல தங்கி இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அவ்வளோ மண் இல்லை, நாங்கள் எப்படிங்க வளர்க்குறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அரச மரம் நிறைய பில்டிங் மேலெல்லாம் வளருது. பார்த்துருக்குறீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்க இல்லையா? அங்கே எவ்வளோ மண் இருக்குங்க. அவ்வளோண்டு மண்ணிலே இவ்வளோ பெரிய மரம் வளரும் போது சாதாரண ஒரு காயோ கனியோ ஒரு கீரையோ வளர்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ மண் தேவையில்லை. ஒரு டீ கொடுக்குற அந்த ட்ரே இருக்கு பாருங்க, தட்டு, அதுலேயே கொஞ்சோண்டு மண்ணை போட்டு 2 ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 15 நாளில் 20 ரூபாய்க்கு வெந்தயக்கீரை, அருமையான வெந்தயக்கீரை உங்கள் டேபிளில் ரெடி ஆகிடும். ஸோ நிறைய இடங்களில் இடம் பற்ற மாட்டேங்குது. அப்போ ஒரே இடத்துல 4-5 செடி வளர்க்கணும், பட் இடம் குறைச்சலாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு, இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 2.5-3 இன்ச்சு பைப்பு. இது 3 இன்ச்சாக இருக்கலாம், 4 இன்ச்சாக இருக்கலாம், 6 இன்ச்சாக இருக்கலாம். எந்த பைப்பும் அந்த பழுப்பை எடுத்துக்கிட்டு அந்த பழுப்பில் மண்ணும் எருவும் முன்கூட்டியே மிக்ஸ் பண்ணி இதை ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு தொட்டி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதில் நிற்க வச்சிட்டிங்கன்னா ஒரு தொட்டி இருக்கிற இடத்துல இந்த பழுப்பு நின்றுடும். பழுப்பு நின்ன பிறகு இந்த பழுப்பில் ஆல்டர்னேட்டிவாக இப்படியெல்லாம் தொலைகள் போடணும். அது எந்த ஒரு கருவியை வச்சு நீங்கள் சூடு பண்ணி அந்த தொலை போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த தோல் போட்டிங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளவர் பாட் மாதிரி, இப்போ நான் கற்பூரவள்ளி இதுலேயும் வளர்த்துக்கிறேன், இங்கே வளருது, அந்த மாதிரி 4-5 இடங்களையும் வளர்க்கலாம். இது நான் கற்பூரவள்ளி, ஏன்னா இது 3 அங்குல பைப்பு. இதுவே 4 இன்ச்சு 6 இன்ச்சு பைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி, வெண்டை எது வேணாலும் வளர்க்கலாம். ஸோ வீட்டில் இடம் குறைச்சலாக இருக்குது, ஆனால் வளர்க்குறதுக்கு உங்கள் பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் இந்த மாதிரி ஒரு பழுப்பு வச்சிட்டிங்கன்னா ஒரு பாட் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 4-5-6 செடி கூட நீங்கள் வளர்க்கலாம். அதில் இடமா உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அதே நேரத்தில் இடத்துல உங்களால் இந்த மாதிரி காய்கறிகள் அல்லது நல்ல செடிகள் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் வாழ்ந்தனர் நம் முன்னோர்கள். ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டது. நமது வாழ்க்கை முறையும் மாறிவிட்டது. இந்த மாறுபட்ட நவீன உலகில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நிறைய பேர் வீட்டில் சுத்தமா இருக்கணும், அழகா இருக்கணும், தோட்டம் இருக்கணும் வைக்கிறோம். கண்டிப்பா வைக்க வேண்டியதுதான். வைக்கும் போது எங்களுக்கு மனசுல எப்படி இருக்குன்னா, அழகான பூ மட்டும் தான் இருக்கணும், இலை விழக்கூடாது, குப்பை, அதாவது எந்த ஒரு இலை தழை கீழே விழுந்தாலும் அது உடனே குப்பை, அதை எடுத்து வெளியே போடு அப்படின்ட்டு கார்டனர்கிட்ட கத்துறது, அதெல்லாம் தவறான வழிமுறைகள்.
இந்த இலைத்தழைகள் சிறகுகள் அந்த சிறகு கீழே விழுந்தால் அந்த சிறகு கீழே விழுந்து மக்கி போனால் தான் அங்கே தண்ணியை பிடிச்சி வைக்கும், அங்கே இருக்கிற நுண்ணுயிர் வளரும். அந்த நுண்ணுயிர் வளர்ந்தால் தான் எல்லா செடிகளும் நல்லபடியாக வளரும். மண் வாசனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்ணுக்கு வாசனை உண்டா? மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனை காரணமே மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள் உயிரினங்கள் தான். அந்த மாதிரி நுண்ணுயிரும் உயிரினமும் நல்லபடியாக வாழ்ந்து உங்கள் மண்ணை செழிப்பாக நல்லபடியாக இருக்கணும்னா இலைத்தழையெல்லாம் விழும்போது அதை அங்கேயே மக்க வச்சு அங்கே இருக்கிற நுண்ணுயிர் வளரணும். அதே நேரத்தில் பல்லுயிரை நீங்கள் வளர்க்க வைக்கணும். பல்லுயிர்னு சொல்லும்போது எல்லா விதமான பல்லுயிர் வைக்கலாம். உங்கள் உடம்புக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வெத்தலை. இந்த வெத்தலை கொடி எடுத்துக்கிட்டா வெத்தலை நல்லபடியாக வளர்க்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு ஜலதோஷமா உடனே கற்பூரவல்லி நல்லா செழிப்பாக வளரும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கட்டிங் வாங்கி வச்சாலே போகிறோம், நல்லபடியாக வளரும். 2 விதமான கற்பூரவல்லி இருக்குது. ஃபுல் க்ரீனும் இருக்குது, கொஞ்சம் காம்பினேஷனும் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை துளசி. ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வீட்லையும் துளசி மரம் இருக்கணும். துளசி மரத்தில் துளசி இருக்கணும், டெய்லி வணங்கணும். இன்னைக்கு துளசியை மறந்துட்டோம். துளசிலே பல விதமான துளசி இருக்குது. கற்பூர துளசி இருக்குது, ஹால்ஸ் துளசி இருக்குது. நல்ல விதமான துளசிகள், இந்த துளசி இலைகளும் வளர்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அலோவேரா வந்து கடையில் கொடுத்து வாங்கி அலோவேரா ஜூஸ்னு குடிக்கிறோம். சும்மா ஒரு குட்டி அலோவேரா வாங்கி வச்சா போகிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வளரும். ரொம்ப செழிப்பானது. கையில் காயமா உடைங்க, மேலே இப்படி தடவுங்க, சரியாக போயிடும். இல்லை வயிறு ஒரு மாதிரியா இருக்கா, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கா, அப்படி எடுத்து பிச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த பசன்னு இருக்கும், அது சாப்பிடுங்க, சரியாக போயிடும். இதெல்லாம் நிறைய பொருட்கள் வீட்டிலேயே வளர்க்கலாம். ஒரு செலவு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வளர்க்கறதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனந்தமாக வளர்த்து சுத்தமான இந்த காற்றையும் எடுத்து இந்த செடிகளையும் வளர்த்து இருக்கிற குருவிகள் மற்ற உயிர்களையும் அங்கே கூட வர வச்சது வீடை வந்து அழகாக இருக்கும்போது அந்த வீடை வந்து ஹவுஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் ஹோமாக மாற்றி வாழ்கிற இல்லம் நமது இல்லம். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் நாங்கள் பாதுகாத்து சுற்றுச்சூழலும் அது எங்களுடைய பொய்தான் வச்சு வீட்டில் வர குப்பையை மறுசுழற்சி செஞ்சு தண்ணியை மறுசுழற்சி செஞ்சு கன்சர்வ் பண்ணி we should live in a sweet home.